ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் மூடி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைங்களில் 10 ரூபா கொடுத்து குலோப் ஜாமுன் டப்பா அப்படின்னா பஞ்சு மிட்டாய் டப்பா வாங்க இல்லையா, அந்த டப்பாவோட மூடி தாங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதோட மூடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டு வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட க்ளூ கம் அப்படின்னா டபுள் டேப் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. என்கிட்ட க்ளூ கம் இல்லாதனால டபுள் டேப் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் அந்த டேப்பை நல்லா கட் பண்ணிட்ட பின்னாடி அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி சென்டர் நீங்கள் நல்லா ஒட்டி விட்டுருங்க. நல்லா கை வச்சு நல்லா விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, கட்டவில் வச்சு நல்லா அடுத்து கொடுத்து விடுங்க. இப்படி பண்ணால் மட்டும்தாங்க அந்த டேப் நல்லா வெளியில் வராமல் அப்படியே நல்லா ஒட்டிக்குங்க. இப்போ நம்ம நல்லா டைட்டாக விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் கேன் மூடி இருக்கு இல்லையா, கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து ஒட்டிக்கோங்க. சென்டர் பார்த்து கரெக்டாக நீங்கள் விட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கட்டு விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ தான் கீழே கலண்டு விழாமல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களுமே இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்து விடுங்க. அப்போ தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த மூடி சுற்றி நல்லா ஒரு 10-15 ஓட்டை நீங்கள் நல்லா போட்டுக்கலாங்க. எத்தனை ஓட்டினா நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தாங்க. பாருங்கள், நீங்களுமே இதே போல் கொஞ்சம் பார்த்து ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படின்லாம் கையில் சூடுபட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்ட முடிச்ச பின்னாடி இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சிங்குக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. நம்ம வீட்டு சிங்க் இருக்கு இல்லையா, அந்த சிங்க்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அடப்பு வந்துருங்க. அந்த மாதிரி அடப்பு வராமல் இருக்க மட்டும் இல்லைங்க இதை நம்ம இப்படி வச்சுட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ரைஸு, பூண்டு, கருவேப்பிலை எது வந்தாலும் சரிங்க, இந்த மூடிக்குள்ளே அப்படியே வந்து நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி கீழே கொட்டிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, இது ஒன்று இருந்தாலே போதுங்க, கருப்பான் பூச்சி எதுவுமே வராதுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களுமே உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 கிலோ 3 கிலோ மிளகாய்த்தூள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டாக வந்துருங்க அந்த மிளகாய்த்தூளில். அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க, புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, நீங்கள் எப்படி மிளகாய்த்தூள் வைக்கிறீங்களோ அதே போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் தாங்க, பெருங்காயத்தூள் தாங்க. நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா பெருங்காயத்தூள், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் பெருங்காயத்தூள் டைரெக்டாக நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்காதுங்க, ஒரு கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால மட்டும்தாங்க. நீங்கள் நிறைய மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் அந்த மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, அந்த மிளகாய்த்தூள் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் நல்லா கலக்கிட்ட பின்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கு, நான் ஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படியே இரும்பு கல்ல எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த தோசை தவாவில் ஒரே ஒரு தோசை தவா தான் நம்ம வீட்டில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோசையும் செய்வேன், சப்பாத்தியும் செய்வேன், முட்டையும் செய்வேன், மீனும் செய்வேன். எல்லாமே நம்ம செய்யும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசையே இல்லாமல் போயிருங்க. நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலுமே கொடுங்க, இத்தனையும் செய்யும்போது தோசை எழவே இல்லாது, பிஞ்சு பிஞ்சு தாங்க எழுந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இரும்பு தவா அப்படி நான்ஸ்டிக் தவா எந்த தவாக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தோசை மாவுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் தாங்க. பேஸ்ட் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு நார் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் சாஃப்ட் நார் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அலுமினியம் தவாவாக இருந்தாலுமே
கொஞ்சம் நார்மல் ஸ்க்ரப்பு இல்லைனா தேங்காய் நார் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். இருந்தவங்க கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க. அந்த அழுக்கு நம்ம போகிறதுக்காக இன்னும் நீங்கள் செஞ்சு ஆகணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் சாஃப்ட் நார் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் விம் சோப்பு, விம் ஜெல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை தொட்டு நீங்கள் எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் இரும்பு தவாவாக இருந்துட்டால் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் அப்படிலாம் சாஃப்டான ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் நல்லா பரப்பி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. இதை நீங்கள் இப்படியே விட்டுறாமல் இதில் எப்படி தோசை எழுதுன்னு சொல்லியும் பார்த்துலாம் வாங்க. எப்பவும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் லைட்டாக காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அப்படிலாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை தவா மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தோசை தவா மேலே தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இரும்பு தவாவாக இருந்தால் எண்ணெய் நல்லா தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதே நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் கொஞ்சம் தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. அப்படிலாம் வெங்காயம் மட்டும் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு எல்லா பக்கம் தேய்ச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு தண்ணி நல்லா ஆறிட்ட பின்னாடி கை வச்சு நல்லா ஹீட்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாவு நல்லா ஊற்றி நல்லா சுற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் எல்லாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்ட பின்னாடி உள்ளுக்குள்ளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வெந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தோசை கை எடுத்துக்கோங்க. தோசை கை எடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே போட்டு திருப்பாதீங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஓரங்கள் எடுத்துகிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் உள்ளே போட்டு தோசை திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அலுமினிய கடாய் இருக்கட்டும், இரும்பு கடாயாக இருக்கட்டுங்க, எந்த தோசை தவாவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை பிஞ்சே போகாது, ரொம்ப பூ மாதிரி இருந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் மலையே கட்டி வருதா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் மலையே கட்டி வராதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு டைம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தாங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டிருக்கு. இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் எப்படி ஜென்மத்துக்கும் ஐஸ் கட்டி வராமல் பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி காய வச்சுட்டு நல்லா விதவிதம் தாங்க இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு விதவிதம் தான் இருந்தால் போதுங்க. அந்த தண்ணி இந்த கப்புக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாதி அளவுக்கு மட்டுமே நீங்கள் கை வச்சு நல்லா தொட்டு பாருங்கள். ஏன்னா கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்கணும், அதிக சூடு இருக்கக்கூடாதுங்க. அடுத்தா நீங்கள் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு கட் பண்ணி மட்டும் சின்ன பீஸாக லெமனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெமன் இருக்கு இல்லையா, இது நீங்கள் டேரெக்டாக அந்த சுடு தண்ணிக்குள்ளே நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு பின்னாடி பார்த்து லெமன் தோல் இருக்கு இல்லையா, அந்த லெமன் தோலை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தோல் நமக்கு தேவைப்படுங்க, அதனால தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தினந்தோறும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க. நம்ம வீட்டில் சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட் நீங்கள் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக பொங்கி வருங்க. நல்லா பொங்கி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டால் அந்தளவுக்கு பொங்கி வராது, அதனால் நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா லெமன் தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் நீங்கள் இதுக்குள்ளே அப்படியே போட்டு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 ட்ரே மட்டும்தாங்க இருக்குது. இந்த ட்ரேவை எடுத்து நீங்கள் சிங்க்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், சைடில் மேலே ஓரங்களில் எல்லா பக்கம் நீங்களே பாருங்கள், கை வச்சு லைட்டாக எடுத்தால் கூட அந்த ஐஸ் கட்டி வரமாட்டுங்க, ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க. அந்த பட்டன் நீங்கள் அழுத்திட்டாலே போதுங்க, அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ஆனால் என்ன ஒன்று, கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ஐஸ் கட்டி கட்டும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அழுத்தி விட்டுருவாங்க. அதை அழுத்தி விட்டுக்கினா பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி கரையும். ஆனால் கிட்டத்தட்ட கரையத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகுங்க.
ஃபுல் ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்சி போகிறதுக்கு. இதனால உங்கள் வீட்டில் கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. அந்த மாதிரி கரண்ட் பில் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ ஐஸ் கட்டி இருந்தாலே பரவாயில்லைங்க, இந்த டிப்பு ஒன்று இருந்தாலே போதுங்க, நீங்களுமே ரொம்ப ஷாக் ஆடுவீங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ண வச்சுலையே தண்ணியை, அந்த தண்ணியை வச்சு இந்த லெமன் தூளை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நல்லா தொடச்சி எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ ஐஸ் கட்டி இருந்தாலும் சரிங்க, அந்த ஐஸ் கட்டிலாம் மழை மாதிரி இருந்தாலுமே அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக சூப்பராக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்பவுமே நல்லா க்ளீனாக இருக்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் இனிமேல் ஜென்மத்துக்கு கட்டவே கட்டாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த தண்ணியை வச்சு எல்லா பக்கம் தோலை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விட்டு பாருங்கள். அந்த ஐஸ் கட்டியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ மழை மாதிரி ஐஸ் கட்டி இருந்தாலும் வெறும் 5 நிமிஷம் போதுங்க, அதிக நேரம் தேவை கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் லெமன் தண்ணியை வச்சு இந்த லெமனை வச்சு எல்லா பக்கம் தொடச்சிட்டு பின்னாடி ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து நல்லா எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஐஸ் கட்டி எந்த பக்கமுமே இல்லைங்க. எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சிட்ட பின்னாடி பாருங்கள், ஐஸ் கட்டி இங்கே தான் இருக்குது. இதை நீங்கள் பிளேட்டில் தள்ளி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி வந்துச்சு. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட ஐஸ் கட்டி எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம தொடச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே காட்டன் துணியை வச்சு நம்ம நல்லா நனைச்சிட்டு நல்லா பொழிஞ்சிட்டு நீட்டாக தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனால் உங்கள் வீட்டில் எந்த வித செலவும் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, கரண்ட் பில் இழுக்காது. ஒரு சில நேரங்களில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஐஸ் கட்டி கரைஞ்சி போயிடும். ஆனால் கரைஞ்சி போங்க, உடனே கரைஞ்சி போகாது. அந்த மாதிரி கரெக்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மாதிரி வாசனை அடிக்குங்க. அந்த வாசனை யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், நான் காட்டன் துணி வச்சு எல்லா பக்கம் நான் தொடச்சிட்ட பின்னாடி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஜென்மத்துக்குமே ஐஸ் கட்டி வரவே வராதுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே சால்ட் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கத்தி இருந்தால கத்தி வச்சு கலக்கிட்டுங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். கிட்டத்தட்ட இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க வரும். இந்த 1/2 டீஸ்பூன் பேஸ்ட்டு அந்த கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூசினாலே போதுங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜென்மத்துக்கு ஐஸ் கட்டி வரவே வராது. நீங்களே விருப்பப்பட்ட ஐஸ் கட்டி வரணும்னு நினச்சா கூட வரவே வராதுங்க. அதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த பேஸ்ட் நம்ம நல்லா கலக்கி முடித்த பின்னாடி டேரெக்டாக இந்த கப்பை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி வரவே வராது. அப்படியே ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்தாலுமே இந்த உப்பு எண்ணெய்க்குள்ளே இது தங்கவே விடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு பாருங்கள், எல்லா பக்கம் நான் பூசி விட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை பூசிட்டு பின்னாடி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க, அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு பாருங்கள், இதுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது. தண்ணி மாதிரி ஒரு மாதிரி நீந்தி போன வாசனை இருங்க, அந்த மாதிரி வாசனும் வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஜென்மத்துக்குமே ஐஸ் கட்டி உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வராது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.